Mind-blowing velour. அப்படியே இருக்கு. பொன்மலையை தக்கானை கடிகை தரங்கொண்டேன் விசையிருந்த அக்காரக்கடி அடைந்தொய்ந்து போனேனே எக்காலத்தெந்தா என்னுள் மண்ணே यस्मादेतु जगजुदयते रक्षितं येन भूयात् यस्मिन्नेते प्रलयमखिलं यन्मयं यत्शरीरं यत्सर्वात्मा मगधिगणिहा भूतरे योगवाजान् सप्तऋषीणां नरहरिवभुः सन्निधात्वावसान्नः सुतगणिगाचलसङ्गं शीशलतरुणा तरङ्गितापाङ्गं मनसि मम उल्लसदङ्गं वसति महेयमपि वाससा पिङ्गं वर्धन्तां सम्पदोद्देव गणिगात्रसिगामणे नित्यवत्सम्भौणं श्रीनिवासतवानिसं மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னள் முக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தளங்குன்றில் விசையிருந்த அக்கார கணியை அடைந்தொய்ந்து போனேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுருவே நமஹ. இன்றைய தினம் நமக்கு வாழ்விற்கு மிகவும் ஏற்றமுடைய முக்கியமான ஒரு திருநாள் புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொல்கிறான். இந்த சனிக்கிழமையில தான் ஆழ்வார்களுடைய வைபவத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் சாதிக்கும் பொழுது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, அதாவது இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது இந்த உடலை விட்டு பிரிந்து வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். அப்பேற்பட்ட பெருமாளே இவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றார். இந்த உடலோட வந்து நீ செய்யணுன்றிய அங்க வந்து அப்பேற்பட்ட கஷ்டத்தெல்லாம் நீ பட வேண்டாம், உனக்கோசரம் இந்த திருமலையில நான் உனக்கு கைங்கரியம் உன்னுடைய கைங்கரியத்தை ஏற்றதுக்கோசரம் இங்க திருமலை எப்பனாக வந்து நின்றுட்டு இருக்க, இந்த இடத்துல இருந்து என்ன முழுமையா அனுபவிச்சுக்கலாம், வைகுண்டம் வந்து தான் என்ன அனுபவிக்கணும்ன்றதில்ல, உனக்கோசரம் நான் இங்க திருமலையிலேயே வந்து வீச்சிருக்கனே, என்னை நீ பரிபூர்ணமா இங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் கேட்கிறார், இந்த ஒரு இடமான இல்ல பல இடங்களே என்ன அனுபவிக்கலாம். அதுக்கு ராமாயணத்தை உதாரணமா எடுத்து காட்டுறாராம். லக்ஷ்மணனாகப்பட்டவன் காட்டில் இருந்தாலும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணான், நாட்டில் இருந்த போது ராமருக்கு கைங்கரியம் பண்றான். ஆக எல்லா இடத்திலும் அப்படின்னு ஒரு வைபவம். அப்புறம் எல்லா காலத்திலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எல்லா காலங்களும் கடந்த காலங்கள். எனக்கு வயசு எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுத்து, இதுக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாக்கா இந்த கைங்கரியத்தை நான் பரிபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன், இந்த அனுபவம் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு நினைக்கிறாராம். அதுக்கும் இந்த திருவேங்கடமுடைய ஆறுதலான வார்த்தை சொல்றார் ஆழ்வாரை பார்த்து, கவலைப்படாத, நீ கடந்த காலத்தை மறக்கும்படி செய்கிறேன். ஒளிவில் காலம் இல்லாண்டா 3 விதமான காலம். அப்போ நினைக்கிறேன் கடந்த காலத்தையும் நான் மறக்கும்படி செய்கிறேன் அப்படின்ட்டு இந்த திருவேங்கடமுடையானுடைய அந்த கடாட்சமாகப்பட்டது. நீ ஒரு படி இறங்கி போனோம்னாக்கா பெருமாளாகப்பட்டவர் 10 படி இறங்கி நமக்காக வந்து காட்சி கொடுக்கிறார். ஆக இந்த முதல் சனிக்கிழமையில இந்த வைபவத்தை இந்த திருப்பதி திருமலா தேவஸ்தான இந்த இன்வெஸ்டிகேஷன், அதாவது விசாரிக்கக்கூடிய இந்த இடத்துல வேலூர் இடத்துல நம்ம இந்த வைபவத்தை அனுபவிக்கிறோம்னாக்கா இதுதான் நாம் பெற்ற பெரும் பாக்கியம். அதுதான் ஆழ்வாரும் நினைக்கிறாராம், எனக்கு அங்க வந்து நான் வைகுண்டத்துல வந்து நான் அனுபவிக்கலமே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலேன்னு பெருமாளே இங்க வந்து என்னை முழுமையாக அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாராம். அகலிகில்லேன் இறையமென்னு எல்லாருமேல் மங்கை உரை மார்பன், அதாவது பிராட்டியோட கூடியிருக்கிற பெருமாளை நம்ம பற்றணும். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான கடாட்சத்தை இவ்விடத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் நாம் பெற்ற பெரும் பாக்கியம். வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனகம் விடயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாசம் மகாகுரும் செண்டமார்த வேதாந்த விதயாதி சசோத்மிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்று. வாழி எதிராஜன், வாழி எதிராஜன், வாழி எதிராஜன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.